ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ரியாக்ட் ரவுட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். கைண்ட் ஆஃப் லைக் இ-காமர்ஸ் வெப்சைட், கரெக்டாக? ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து லேசி லோடிங் இன் ரியாக்ட் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதோட யூஸ் கேசஸ் என்ன, எப்படி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு வந்து போர்டு வச்சு பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து லேசி லோடுங்கிறது வந்துட்டு எப்போ யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறப்ப யூஸ் ஆகும். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நான் வந்து ஹோம் பேஜில் இருக்கேன். ஹோம் பேஜில் வந்து நமக்கு காம்பனன்ட்ஸ் வந்து பைண்ட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? நான் ப்ராடக்ட் பேஜ் போனேன்னா, ப்ராடக்ட்ஸ் பேஜில் வந்து டிஃப்ரெண்ட் காம்பனன்ட் இருக்கு. கார்ட் போனேன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் காம்பனன்ட் இருக்கு. ஸோ லேசி லோடுங்கிறது என்னன்னா, நான் எப்போ வந்து அந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகிறனோ அந்த டைம்ல மட்டும் எனக்கு அதோட ரெஸ்பெக்டிவ் காம்பனன்ட் வந்துட்டு லோட் ஆகணும். ஸோ வாட் ஐ மீன், இப்போ இங்கே நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேஷ் கிளியர் பண்ணிட்டு ரீலோட் பண்ணுறேன். இப்போ நான் ஹோம் பேஜில் இதை கிளியர் அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் இனிஷியலா வந்து ஹோம் பேஜில் தான் இருக்கேன். பட் ஈவன் தோ இங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு எல்லா காம்போனன்ட்டுமே வந்துட்டு லோட் ஆயிருக்கு, கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் டீடைல்ஸ், எரர் பேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டு காம்போனன்ட் எல்லாமே வந்துட்டு லோட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அன்னெசரி. ஸோ இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேசி லோடிங் வச்சுட்டு வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு த app.jsx. ஏன்னா அங்கே தான் நம்ம வந்து ரவுட்டர் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், கரெக்டா? ஸோ இப்போ வந்து டைரெக்டாக நான் வந்துட்டு இங்கே ரெஸ்பெக்டிவ் காம்பனண்ட் கொடுக்கறதுக்கு பொதுவாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் ப்ராடக்ட் அப்படி கொடுக்கறதுக்கு பொதுவாக நான் வந்து எல்லாமே வந்துட்டு மேலே இங்கிருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக? ஸோ இந்த இம்போர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் கார்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன், கரெக்டாக? ஸோ இப்போ வந்து ஹோம் பேஜுக்கு வந்துட்டு நம்ம ஹோம் பேஜ் வந்து டைரெக்டாக வச்சுக்கலாம், இது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மற்ற காம்பனண்ட்டை எப்படி லோட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து react.lazy அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஓகே? அதை வச்சு வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டுட்டு நம்ம வந்துட்டு இங்க react.lazy அப்படின்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த லேசி வந்துட்டு என்ன பண்ணுன்னா, நம்ம எப்போ அந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகிறோமோ அந்த டைம்ல மட்டும் நமக்கு வந்துட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் காம்பனண்ட் ஃபைல் வந்துட்டு லோட் ஆகி அதோட காம்பனண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பண்ட்லிங் அப்போ ஒரு என்பிஎம் ரன் பில்ட் கொடுக்கணும் இல்லையா, அந்த டைம்ல கூட உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபைல் எல்லாம் இனிஷியல் பில்ல வந்து வராது. எப்போ நீங்க அந்த ஃபைலை கிளிக் பண்றீங்களோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து லோட் ஆகும். ஸோ இனிஷியல் பண்டலிங்குமே வந்துட்டு கம்மியா இருக்கும். அந்த பேஜ் வந்து குயிக்கா லோட் ஆகும், ஓகே? இது எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் இம்போர்ட் போட்டுட்டு, ஸோ இங்கிருந்து வந்துட்டு நான் அந்த ஃபைலோட டைரக்ட் கொடுக்கணும். அதே மாதிரி தான் மேலே இம்போர்ட் பண்றதுக்கு பொதுவாக இந்த react.lazyக்குள்ள வந்துட்டு இம்போர்ட் பண்றோம், ஓகே? ஸோ இது வந்து ப்ராடக்ட் பேஜா? ஸோ ப்ராடக்ட் பேஜ் வந்து எங்க இருக்கு? பேஜஸ்ல ப்ராடக்ட்டுக்குள்ள ப்ராடக்ட்.jsx அப் டு இது வரைக்கும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா JSX வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ நான் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு இதுலேருந்து. ஸோ மற்றது ரெண்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி. இந்த பேஜஸ் எங்க இருக்கு? பேஜஸ் டாட்.jsx, ஓகே? ஸோ இப்போ நான் ரீலோட் பண்றேன், பேஜ் ரீலோட் பண்றேன், கிளியர் அப்சர்வ் பண்ணுங்க. நான் இப்போ நெட்வொர்க் டேப் போறேன், எம்டி கேஷ் கொடுத்து ரீலோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் காம்போனன்ட் எல்லாம் இங்க வந்திருக்கு. வந்து கேட்டகரி சர்ச் வந்துட்டு டிஃப்ரெண்ட் காம்போனன்ட், இது நம்ம வந்துட்டு லேசி லோட் பண்ணல, கரெக்டா? ஸோ அதனால வந்துட்டு நமக்கு டைரக்டா இங்க டிஸ்பிளே இங்க வந்திருக்கு. ஆனா இங்க கார்டு காம்போனன்ட்டும் அந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் ப்ராடக்ட்டும் வரல, ஓகே? ஸோ ஒரு சில பேஜுக்கு வந்துட்டு நமக்கு இந்த பேஜ் வந்துட்டு ஹெவியா இருக்கு. ஸோ எப்போ வந்து அந்த யூசர் அந்த பேஜுக்கு போறாங்களோ அப்போ மட்டும் எனக்கு அந்த ப்ராடக்ட் காம்போனன்ட் லோட் ஆனா போதும் அப்படிங்கிற மாதிரி டைம்ல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க கிளியரா பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இப்போ இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ப்ராடக்ட்.jsx காம்போனன்ட்டே வந்துட்டு டவுன்லோட் ஆகும், கரெக்டா? அதே மாதிரி தான் இப்போ நான் கார்டு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கார்டு.jsx வந்தாரு. ஸோ ஒன்ஸ் லோட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இது கேஷ்ல இருந்து எடுத்துக்கும். இப்போ நான் அகைன் ப்ராடக்ட்டை சர்ச் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா 304 இது வந்து கேஷ்ல இருந்து கேஷ் மெமரியில இருந்து எடுத்துக்குது, ப்ரௌசரோட கேஷ் மெமரியில. நெக்ஸ்ட் வந்து சஸ்பென்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இது என்னன்னா, இப்போ நம்ம வந்து லேசி லோடு காம்பவுண்ட் வந்து லோட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டைம்ல ஒரு பிளேஸ் ஹோல்டர் யூஐ மாதிரி வந்துட்டு நமக்கு வைக்கலாம்னா இது வந்து சஸ்பென்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராடக்ட் காம்பனன்ட் வந்து லேசி லோட ரெண்டர் ஆயிருக்கு, கரெக்டா?
ஸோ அந்த இன் பிட்வீன் டைமில் காம்பனண்ட் வந்து ஃபெச் ஆகி இம்போர்ட் ஆகிட்டு லோட் ஆகிற டைமில் நமக்கு எதாவது யூசருக்கு எதாவது இண்டிகேட் பண்ணணும்னா அந்த சஸ்பென்ஸை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா இங்கே வந்துட்டு சஸ்பென்ஷன் வந்துட்டு ஒரு காம்பனண்ட் வந்து ரேப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துட்டு இந்த இதுக்குள்ளே வந்துட்டு ப்ராடக்ட் காம்பனண்ட் வந்து போட்டுடணும். ஸோ இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சஸ்பென்ஸ்க்குள்ள ஃபால் பேக் அப்படின்னு வந்து ஒரு ப்ராப்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ஸ்குள்ள வந்துட்டு நம்ம டைரக்டா வந்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு இதுக்குள்ள என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு ஜஸ்ட் யூசர் இண்டிகேஷனுக்காக நம்ம லோடிங் ஃபால் பேக் லோடிங் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம்னா காம்பனண்ட் ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுனா இப்போ நான் ப்ராடக்ட் பேஜ் போகிறேன். ஜஸ்ட் ஃபார் நெட்ஒர்க்கிங் வந்துட்டு 4Gல வச்சிருக்கேன். இப்போ நான் கேஷ் கிளியர் பண்ணிட்டு இந்த பேஜ் லோட் பண்ணுறேன். ஸோ காம்பனண்ட் பிஃபோர் ரெண்டர் ஆகிட்டு அந்த இன் பிட்வீன் டைமில் வந்துட்டு நமக்கு இந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபால் பேக் காம்பனண்ட் இஸ் லோடிங் ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிறது வரும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு யூசர் இண்டிகேஷனுக்காக தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்துட்டு இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு நமக்கு வந்துட்டு ஆக்சுவல் காம்பனண்ட் வந்து லோட் ஆகும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.